ஹை ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணுறேன் பாருங்கள். நான் வந்து சிக்கன் எடுத்திருக்கேன். இன்றைக்கி சண்டே, இன்றைக்கி சிக்கன் எடுத்திருக்கேன். நான் வந்து பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, 1.5 மாதம் ஆகுது. நான் பண்ணுறதே இல்லை. அதாவது சாமி கும்பிட்றதுக்கு அது இதுன்னு எனக்கு லேட் ஆகிடுது. அது சாமியிலே இருக்க வந்த எனக்கு இது பண்ணவே எனக்கு தோண மாட்டேங்குது. ஆனால் வந்து அவங்கவுங்க சாமி கும்பிட்றதும் அவங்கவுங்க சமைக்கிறதும் அவங்கவுங்க இஷ்டம்தான். இதை யாரும் வந்து தடங்கல் பண்ணக்கூடாது. கடவுள் விஷயத்தில் யாரும் தடங்கல் பண்ணக்கூடாது. அப்படி தடங்கல் பண்ணாங்கன்னா அவங்க ஏதாவது வேண்டுதல் வந்து அவங்க ஏதாவது வேண்டுதல் வச்சுருப்பாங்க அவங்க குழந்தைங்களுக்கெல்லாம். அவங்கள அந்த வேண்டுதல் வந்து தடையாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றவங்க சாமி கும்பிட்றதுக்கு தடை பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க வேண்டுதல் வந்து தடையாகும் அப்படின்னு அப்படி ஒரு பழமொழி இருக்குது. பெரியவங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து அனுபவிச்சிருக்காங்க. இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, இப்போ கடுகு, வெந்தயம், ஜீரகம் போட்டிருக்கேன். இந்த பெரிய வெங்காயம் வந்து நான் போட போகிறேன் இப்போ. ஆனால் எங்களுக்கு மட்டும் கிடையாது, எனக்கு, எங்கள் வீட்டுக்காருக்கு, எங்கள் மாமியாருக்கு, குழந்தைங்க கொஞ்சம் சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு சேர்த்து தான் நான் பண்ண போகிறேன். பாருங்கள், நான் வந்து எனக்கு தெரிஞ்ச நான் பண்ணுறேன். இப்போ வந்து வெங்காயம் வந்து இவ்வளோ எடுத்திருக்கேன். வெங்காயம் ரொம்ப போட்டால் தான் சிக்கனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கிரேவிக்கு. இப்போ வந்து கடுகும் ஜீரகம் போட்டிருக்கேன். இதில் வந்து வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் போட்டுட்டு தான் நான் வந்து இஞ்சி பூண்டு போடுவேன். எல்லாருமே ஒரு நல்லது சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனால் வந்து எல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு குறை மட்டும் எல்லாம் சொல்கிறாங்க தவிர ஒரு நல்லது யாருமே சொல்லித்தர மாட்டேங்கிறாங்க. நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப பேர் என்கிட்ட அதுதான் சொல்கிறாங்க, உங்ககிட்ட குறை தான் கண்டுபிடிச்சி என்கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு நிறைவு நீ வந்து உன்னோட குறை மட்டும்தான் சொல்கிறாங்க தவிர நீ என்னென்ன பண்ணுற, என்னென்ன செய்கிற, பாவம் அந்த பொண்ணு, அதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வந்து எனக்கு சில பேர் வந்து சொன்னாங்க. இது ஆகட்டும், நான் சொல்கிறேன். சொல்லுது, பயங்கரமாக சொல்லுது. இதை வந்து நல்லா வந்து வணக்கிக்கோங்க, பொன்னிறமாக வணக்கிக்கோங்க. நல்லா பொன்னிறமாக ஆகணும், வதக்கிக்கிட்டே இருக்கணும். அதாவதுங்க, எல்லாருமே என்னோட குறையே தான் எல்லாத்துக்கிட்டையும் போய் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அது அவங்களுக்கு நல்லது இல்லை. அவங்க குழந்தைங்க நாளைக்கு வந்து எதாவது தப்பு பண்ணாங்கன்னா அந்த கர்மா வந்து அவங்களுக்கே திரும்பிடுச்சுன்னா அப்போ நாங்கள் குறை சொல்லலாம்ல. நீங்களே சொல்லுங்கள், அவங்களுக்கு நாங்கள் குறை சொல்லலாம்ல. பாரு, என்ன நீ குறை சொன்னியே, அப்போ உங்கள் பிள்ளைங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்குது, நான் குறை சொல்லலைன்னா அதுதான் கர்மா. அந்த கர்மா வந்து திரும்பி அவங்கள அடிக்கும். அவங்க என்ன வந்து பாவம் பண்ணுறாங்களோ அது அவங்களுக்கே வந்து அடிக்கும். ஆனால் அது வந்து அவங்க வந்து நினைக்க மாட்டேங்கிறாங்க. என்னென்னா, இல்லை சொன்னே தான் ஆகணும் அப்படின்னா என்ன அது அர்த்தம் சொல்லுங்கள். நான் ஒரு மனசை வந்து துன்படுத்தக்கூடாது, உதவி செய்யாட்டியும் உபத்திரம் பண்ணக்கூடாது. ஒருத்தவங்களுக்கு வந்து ஒன்றுமே வந்து என்ன உட்காந்துட்டு ஒரே இடத்துல உட்காந்துட்டு எல்லா விஷயமும் சொல்லிட்டு இருந்தானா அது வந்து அவங்களுக்கு சங்கடம். என்னடா எப்போ பார்த்தாலும் அவங்கள பற்றியே பேசிட்டு, அவங்களுக்கு சங்கடம், அவங்களுக்கு வேலை ஆகாது, இவங்களுக்கு வேலை ஆகாது. ஒரு நிமிஷம், நான் இஞ்சி பூண்டு போடுறேன். இஞ்சி பூண்டு போட்டேன். இஞ்சி பூண்டு நான் என்னென்ன போட்டிருக்கேன்னா, இதில் இஞ்சி பூண்டு, பட்டை, கிராம்பு, சோம்பு, இது 5 சேர்த்து மிக்சியில் வந்து நான் அரைச்சிருக்கேன். இதில் வந்து அரைச்சிருக்கேன் நான். இது வந்து நல்லா வந்து அது வந்து என்ன பண்ணால் நல்லா அந்த வாசனை போகணும். அது என்ன சொல்லுவாங்க, அந்த பச்சை வாசனை போகணும்னு சொல்லுவாங்க. அப்போ தான், இல்லாட்டி உங்களுக்கு அந்த சிக்கனில் பச்சை வாசனை அடிச்சுட்டே இருக்கும். இதுலேயே நான் முந்திரி போட்டிருக்கேன். அந்த இஞ்சி பூண்டுலேயே முந்திரி வந்து ஒரு 5-6 போட்டிருக்கேன் நான். இது நல்லா வந்து கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக ஆகட்டும். அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் மூடி வச்சோம்னா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த தக்காளியை போட்டுருவோம். தக்காளியை நல்லா போட்டுருவோம். நல்லா போட்டு வணக்கி விட்டுருங்க.
இது நல்லா வணங்கட்டும். தக்காளி வந்து நல்லா வணங்கணும். வணக்கி கொஞ்சம் மூடி வச்சுருவேன். சிக்கன் போட்டாச்சு. அதுக்கு வந்து ஒரு கல் உப்பு போட்டேன். போட்டுட்டு கொஞ்சம் வேகட்டும். அப்புறமேல வந்து இங்கே பாருங்கள், கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. எல்லாமே கவரில் தான். அங்கே அவ்வளோ டப்பா இருக்குது. இப்போ தாங்க எல்லாம் க்ளீன் பண்ணேன். டப்பாவில் போடுறதுக்கு மறந்துட்டேன். பாருங்கள், அந்த மஞ்சள்தூள் வந்து கொஞ்சம் நிறையா போடணும். ஏன்னா அந்த கிருமிகள்லாம் இருக்கும். அதனால் வந்து அந்த மஞ்சள்தூள் கொஞ்சம் நிறையா போடணும். சிக்கன் மட்டன்லாம் அது கொஞ்சம் நல்லா இதாகட்டும். தண்ணி வரும். அதுக்கப்புறம் அதெல்லாம் பொடியெலாம் போட்டுக்கலாம். இப்போ தான் நான் 1.5 மாதமாக சமைக்கிறது இல்லை. அப்புறம் என்ன பண்ணணுன்னா, அந்த கரம் மசாலா போட்டேன். அப்புறம் வந்து மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. கொஞ்சம் எப்படி போட்டுக்கோங்க. எனக்கு அளவு தெரியும். என்னடா அப்படி எப்படி போடுறேன்னா, ஒரு டப்பாவில் போட்டு வைக்கணும் இந்த பொடினா. அந்த வேலை இருக்குது எனக்கு. இந்த வேலையை முடிச்சுட்டா அந்த வேலை இருக்குது எனக்கு. அப்புறமேனா சிக்கன் பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க. சிக்கன் பொடி இப்போனா பொடி வந்துடுச்சு. அப்போ அந்த காலத்துலலாம் இப்போ அரைச்சி ஊற்றுவாங்க கல்லில். ஒரு அம்மா எங்கள் அம்மா வீட்டில் ஒரு அம்மா வரும். அந்த அம்மா மாதிரிலாம் யார் இந்த காலத்துலலாம் யாரும் இருக்க முடியாது. எந்த வேலைக்காரமாகவும் இந்த காலத்துலலாம் சொல்ல முடியாது. அவங்கவுங்க வேலையை மட்டும் அவங்கவுங்க பார்த்துட்டு போயிடுறாங்க. அப்போ எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு வேலைக்காரங்க இருந்தாங்க. அப்படி அரைச்சி கொடுக்கும். வறுத்து அதே அரைச்சி கொடுத்துட்டு போயிடும். ஒரு பைசா வாங்காது. என்னம்மா இருக்கட்டும். அதெல்லாம் வந்து அவங்கவுங்க செய்கிற புண்ணியத்தில் வந்து அவங்கவுங்க பண்ணிட்டு போகிறாங்க. எங்கள் அம்மா என்ன புண்ணியம் பண்ணாங்க தெரியல. எங்கள் அம்மா அப்பாலாம் அந்த வேலைக்காரம்மா அவ்வளோ பண்ணிட்டு போவாங்க. எல்லாமே வந்து வேலை செஞ்சுட்டு அரைப்பாங்க. கல்லில் வச்சு அரைச்சி தருவாங்க. அதேமாதிரி காலையில் இட்லியில் வந்து மிளகாய் சட்னி அரைச்சி தருவாங்க. ரோஸ் மில்க் போட்டு தருவாங்க எங்கள் வீட்டு வேலைக்காரம்மா. நான் சொல்கிறதெல்லாம் 22 வருஷம் முன்னாடி சொல்கிறேன். அதெல்லாம் வந்து சின்ன குழந்தைக்கு எங்கள் அம்மாக்கெல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் வந்து மறக்க முடியாத சம்பவம் அதெல்லாம். அந்த காலத்து வேலைக்காரங்களாம் வந்து இந்த காலத்தில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். இப்போ இந்த சின்ன சின்ன விஷயத்துக்குனா காசு கேட்குறாங்க. இது பண்ணால் இது காசு கொடுங்க, அது பண்ணால் இது காசு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த காலத்துலலாம் அவங்க பாட்டு வேலையை முடிச்சுட்டு அவங்க பாட்டு போயிடுவாங்க. என்னம்மா அவங்களுக்கு உதவியாக இருக்கேன் அதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த காலத்தில் அப்படி கிடையாது. இருங்க, இதெல்லாம் போட்டாச்சு. நல்லா வேகட்டும். வேகம்னா நல்லா வேகட்டும். இதில் தண்ணியே ஊற்ற வேண்டாம். ஏன்னா சிக்கன்லேயே தண்ணி இருக்குது. அதுலேயே வந்து கொஞ்சம் வேகும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எல்லாம் போட்டுட்டு இந்த கருவேப்பிலை போட்டிருக்கேன். இது நல்லா வேகட்டும். இது வந்து நல்லா வேகணும். ஒரு 1.5 மணி நேரம் நல்லா வேகணும். சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நல்லா வேகம்னு கொதிக்கிது பாருங்க. என்னென்னா, இப்போ வந்து ஒரு வீட்டில் ஒருத்தவங்க சொன்னாங்க, எனக்கு வந்து ஃபோன் பண்ணி எங்கள் வந்து தூரத்து உறவு ஒருத்தவங்க சொன்னாங்க, இப்போ வந்து அந்த பொண்ணு வந்து சிக்கனே பண்ணுறதே இல்லையா, மட்டன் நான்வெஜிடேரியன் பண்ணுறதே இல்லையா. எப்போ பார்த்தா வேலைக்கு போயிடுதான். அந்த பொண்ணு வேலைக்கு போகுமா, காலையில் போயிட்டு சாயந்தரம் தான் வருமா. ஒன்றுமே பண்ணுறதே இல்லையா. காலையில் சாம்பார் பொரியல் ரசம் பண்ணிவிட்டு போயிடுமா வேலைக்கு போகிற பொண்ணு. ஒரு நாள் வந்து அவங்க மாமியாருக்கு ஒன்றுமே பண்ணி கொடுக்கறதுன்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து திட்டியிருக்காங்க. அப்புறம் பார்த்தோன்னா அவங்க அம்மா அவங்க தங்கச்சிலாம் வந்திருக்கிறாங்க. ஊர்லேருந்து ஏதோ மெட்ராஸ்லேருந்து வந்திருக்கிறாங்களாம். வந்தோடனே இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கு, அம்மாவும் தங்கச்சியும் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு உடனே சிக்கன் வாங்கிட்டு வந்து வேலைக்கு போயிட்டு வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்து பண்ணியிருக்கிறாங்க. உடனே அவங்க மாமியார் வந்து நல்லா திட்டிருக்காங்க, அந்த சிக்கனை பூரா நீ கீழே கொட்டு, அதே நான் சொல்லும் போது வந்து நீ பண்ணி கொடுக்கல, இன்னும் மட்டும்னா வந்து அவங்களாம் வந்தாங்கன்னா நீ சிக்கன்லாம் பண்ணி கொடுக்கக்கூடாது, அப்படிலாம் பண்ணி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, தனி கொடுத்துன்னு போயிட்டாங்க. இந்த மாதிரி பாருங்கள், நான் வந்து அந்த நேரத்தில் வந்து எனக்கு உடம்பும் சரியில்லை, வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், குழந்தைக்கே வைக்கணும், அந்த ஏதோ இன்றைக்கி டைமுன்றது நான் எடுத்து கொடுத்தேன். எடுத்து அம்மாவுக்கு தங்கச்சி எல்லாத்துக்குமே நான் சமைக்கணுன்னா 1.5 கிலோ 2 கிலோ நான் வாங்கிட்டு வந்தேன். அதுவும் உங்கள் அம்மா வந்து இப்படி குறை சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி பாவம் அந்த பொண்ணு அழுது இருக்குது. சரி சொல்லிட்டு, என்னடா இப்படிலாம் இருக்கிறாங்களா இந்த உலகத்தில், பண்ணி கொடுக்குறாங்களா சாப்பிட்டுட்டு பேசாமல் இருக்கணும், பிடிக்கலையா விட்டுருணும். இப்போ இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, குழந்தைங்களுக்கெல்லாம் தர்மத்தை சொல்லி கொடுங்க, அதர்மத்தை சொல்லி கொடுக்காதீங்க. அது வந்து அந்த குழந்தைக்கு தன்வினை தன்னை தான் சொல்லும். குழந்தைங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறீங்களோ அதே தான் அந்த குழந்தைங்க உங்களை பண்ண ஆரம்பிக்கும். அதனால் குழந்தைங்களுக்கு தர்மத்தை சொல்லி கொடுங்க, அதர்மத்தை சொல்லி கொடுக்காதுங்க. நான் வந்து என்னென்னா ஏன் இப்படிலாம் பேசுகிறேன்னா, எனக்கு ஒரு அனுபவம். ஏன்னா
ஒருத்தரை மாற்றி ஒருத்தனுங்க எனக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அவங்க கஷ்டத்தை சொல்லுவாங்க. என்னால் வந்து கஷ்டத்தை வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் தான் இந்த யூடியூப்பில் சொல்கிறேன். நீங்களும் தெரிஞ்சுக்கணும் தான் நான் யூடியூப்பில் சொல்கிறேன். தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஓ அப்படிதான் நினச்சிட்டு அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க. யாரும் கமெண்ட்டில் கூட போட மாட்டாங்க. யூடியூப் ஸ்டூடியோவில் தான் கமெண்ட் போடுறாங்க. யூடியூப்பில் யாருமே கமெண்ட் போட மாட்டேங்கிறாங்க. யாருமே சரி எனக்கு ஒரு ஆறுதலை யாரும் சொல்லவும் மாட்டேங்கிறாங்க. கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். அது ஒரு வார்த்தை தாங்க, எல்லாம் சரியாயிடும். அந்த ஒரு வார்த்தை தாங்க மனுஷனுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டுது. சரி, இது ரொம்ப பேசிகிட்டு இருக்கிறேன். இது நல்லா வேகம்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். பாதி வேக்காடு ஆயிடுச்சு. வேக்காடுன்னு சொல்லுவாங்க, வேகிருச்சுன்னு தான் சொல்லுவேன். நான் ஆகுதுன்னா வேகம்னா கொஞ்சம் எலுமிச்சம்பழம் போட்டுக்கோங்க. யாருமே எலுமிச்சம்பழம் போட மாட்டாங்க. நான் ஏன் எலுமிச்சம்பழம் போடுறேன்னா கொஞ்சம் புளிப்புத்தன்மை நல்லாயிருக்கும். இப்போது வெயில் காலமாக இருக்குல்ல, வெயில் காலமாக இருக்கமில்ல, கொஞ்சம் எலுமிச்சம்பழம் போட்டிங்கன்னா கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும். சிக்கன் வந்து சூடு தானே, அதனால் கொஞ்சம் எலுமிச்சம்பழம் போட்டிருக்கேன். இதுவும் எங்கள் அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்க. இந்த எலுமிச்சம்பழம் போட்டிங்கன்னா கொஞ்சம் குளிர்ச்சி ஆகும். இந்த சிக்கன் வந்து சூடு, இந்த வெயிலுக்கான சூடு. மட்டன் சாப்பிட்லாம், ஃபிஷ் சாப்பிட்லாம், ஆனால் சிக்கனுங்கிறது சூடு, அதனால் கொஞ்சம் இது போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கொஞ்சம் எலுமிச்சம்பழம் போட்டுக்கோன்னு சொல்லியிருக்காங்க. சரி, இது வேகட்டும். யார் மனசு புண்படணும் எனக்கு இல்லைங்க. எனக்கு வந்து ஃபோன் பண்ணி அவங்க கஷ்டத்தை சொல்லும் போது தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு எனக்கு தோணுது. தயவு செய்து யார் பாவத்தையும் வாங்கிக்காதீங்க. அவங்கவுங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கோ, மனசு எப்படி இருக்கோ அதெல்லாம் பார்த்து பேசுங்க. யாரையும் துன்படுத்தாதீங்க. ஏன்னா அவங்கவுங்களுக்கு பிள்ளைங்க இருக்கும் போது அவங்கவுங்க பிள்ளைங்க தலையில தான் உழுகுன்னு சொல்லுவாங்க. நான் சொல்லலை, இதை வந்து காணாமல் ஒரு யூடியூப்பில் ஒருத்தவங்க சொன்னாங்க. அவங்கவுங்க செஞ்ச விதை வந்து அவங்கவுங்க செஞ்ச பாவம் அவங்க குழந்தைங்களுக்கு தான் சேரும், அவங்க வாரிசுகளுக்கு சேரும்னு சொல்லுவாங்க. இப்போ எங்கள் தாத்தா பாட்டி புண்ணியம் பண்ணியிருந்தாங்கன்னா, எங்கள் அம்மா அப்பா புண்ணியம் பண்ணியிருந்தாங்க, எனக்கு ஏதாவது ஒரு வழி வந்து கடவுள் காட்டுவார். ஏதோ ஒரு வழியில் நான் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிறேன்னு நினச்சிக்கோங்க. ஒரு புண்ணியம் பண்ணவல நல்லா இருக்கேன்னு நினச்சிக்கோங்க. அதே மாதிரி ஐயோ நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன், இவன் மட்டும் நல்லா இருக்கா அப்படின்னா பாவம் புண்ணியம் தான், வேறு எதுவும் கிடையாது. இந்த பாவத்திலும் புண்ணியம் பண்ணுறவங்க மட்டும்தான் இந்த மாதிரிலாம் வந்து பேசிக்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. அவங்கவுங்க குழந்தைங்களுக்கு படிப்பு இருக்குது, நல்ல ஒரு வாழ்க்கை இருக்குது, அவங்களுக்கெல்லாம் அதை சொல்லி கொடுங்க. நல்லா படிக்கணும், நல்லா சமைக்கணும், நல்லா வாழ்க்கைக்கு யார் யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அதை சொல்லி கொடுங்க. விட்டுட்டு எல்லாத்தையும் இப்படி சொல்லி கொடுத்தீங்கன்னா தர்மத்தை மட்டும் சொல்லி கொடுங்க. அதுதான் என்னோட இது வந்து எனக்கு வந்து சொந்தக்காரங்க எனக்கு சொல்லி கொடுத்தது, வேறு யாரும் எனக்கு சொல்லி கொடுக்கல. எனக்கு சொந்தக்காரங்களாம் பேச வேணதான் நான் உங்ககிட்ட பேசுகிறேன். எனக்கு இவ்வளோ தூரம்லாம் எனக்கு பேசக்கூட தெரியாது. நீ வந்து யூடியூப்பில் சொல்லணுன்னா சொல்லிக்கோ அப்படின்னாங்க. அதனால தான் உங்களுக்கு நான் அப்படி சொல்லிகிட்ருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வேகட்டும். வேகவன உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். நான் கொஞ்சம் வேகட்டும் பாருங்க. நல்லா வேகிருச்சு, பார்த்தாவே அப்படி வாயு ஊறுது. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நான் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தேன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. எப்போவுமே இப்போ வந்து நாங்கள் சமைக்கிறோன்னு நினச்சிக்கோங்களேன். அப்போ வந்து என்ன ஆகும்னா, ஒரு நிமிஷம் இருங்க, ஃபோன் வருது. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், சூப்பர் ஆகிடுச்சா பாருங்கள், கிரேவி ஆகிடுச்சா. இதில் என்ன பண்ணணும்னா பாருங்கள், போட்டுடணும். இன்னும் வாசனையாக இருக்கும் பாருங்கள். திறந்தவுடனே பக்கத்து வீட்டுக்காரங்க கூட கேட்டாங்க, என்ன வாசனை அடிக்குது அப்படின்னு. இல்லைங்க சிக்கன் பண்ணுறேன் அப்படின்னு. உங்களுக்கு வேணுமா அப்படின்னு. எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இந்த கிரேவி பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இதெல்லாம் சப்பாத்தி, புரோட்டா, தோசை, இட்லி சூப்பராக இருக்கும். இது எங்களுக்கு மட்டும் நினைக்காதீங்க, இது எங்கள் மாமியாருக்கு, எனக்கு, எங்கள் வீட்டுக்காருக்கு, குழந்தைங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு விஷயத்தை ஒருத்தர்கிட்ட சொன்னால் அவங்க வந்து சொல்லாதன்னு சொன்னான்னா, ஒருத்தர் வந்து சொன்னாங்கன்னா அது வந்து அவங்களுக்கும் கஷ்டம், இவங்களுக்கும் கஷ்டம்தான். எதுவுமே வந்து மனசை வந்து தேர்த்திக்கிட்டு அவங்கவுங்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டியது அவங்கவுங்க கடமை. இந்த விஷயத்தை சொல்லி அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், அவங்க அந்த விஷயத்தை சொன்னாங்கன்னா அது ஒரு பாவம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ரொம்ப பேசிட்டேன் போல இருக்குது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த என்னடா சிக்கனை வச்சுக்கிட்டே இவ்வளோ தர்மத்தை வந்து பேசிகிட்ருக்குறா அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாருமே சாப்பிட்றவங்க தான். சாப்பாட்டு வேறு, செயல் வேறு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் சிக்கன் வந்து உங்களுக்கு இந்த கிரேவி பிடிச்சிருச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னும் நான் உங்களுக்கு என்னென்ன வந்து மிளகு சிக்கனு, மட்டனு ஏதாவது என்ன பண்ணாலும் ஃபிஷ் ஃப்ரை எது பண்ணாலும் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் சாதம் ஆயிடுச்சு. அங்கே ரசம் வச்சுருக்கேன், ரசமும் ஆயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, எல்லாம் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வேறு எதாவது வேணுன்னா நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள். நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு வந்து மனசில் ஏதாவது பட்டுச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.